எங்க அப்பா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தவறிட்டாங்க. ஸோ அதுக்காக நான் வாரிசு லீகலா சர்டிஃபிகேட்காக அலைஞ்சிட்டு இருந்தேன். ஓகே. லைக் ஜான்ல இருந்து அலைஞ்சிட்டு இருந்தேன். ஸோ அப்போ அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப இதுவா இருந்துச்சு. காசு கொடுக்குற மாதிரி இருந்தது. எப்படி சொல்றது, எலெக்ஷன் முடிஞ்சிட்டோடனே வாங்க, அதுக்கப்புறம் வரப்போறதும் நம்மளோடது தான், அந்த மாரிலாம் ஒரு இது போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் திரும்ப அப்ளை பண்ணேன். என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்னோட சர்டிஃபிகேட்டோட அப்ளிகேஷனே ரிஜெக்ட் பண்ணிட்டு நான் திரும்ப அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வாங்கினேன். ஈவன் நான் ₹1 ஸ்பெண்ட் பண்ணல. ஓகே. ஆக்சுவலி என்னன்னா, இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னோட ரிலேட்டிவ்ஸே லீகலா சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே. அவங்க வந்து வீட்டுக்கு வந்து செக் பண்ணும்போது காசு கொடுப்பாங்க. ஃபோன்லயே சொல்லிடுவாங்க, நாங்க வீட்டுக்கு வர போறோம், வரட்டுமா வேண்டாமா இல்ல ஏதாச்சும் கவனிக்கிறீங்களா, லைக் ஓப்பனாவே பேசுவாங்க. பட் இந்த வாட்டி எனக்கு அப்படி ஒரு எந்த ஒரு காலுமே வரல. நாங்க வீட்டுக்கு வர போறோம், வீட்டுல யாரு இருக்கா, நான் அந்த டைம்ல வீட்லயும் இல்லை, ஆஃபீஸ்ல. ஓகே. ஸோ அம்மாவுக்கு எதுவுமே தெரியாதுயா. ஸோ அவங்க வந்து எல்லாமே கேட்டு விசாரிச்சுட்டு அந்த ஒரு இது இருக்கிற